சிவா, சார் அந்த ரூம்லலாம் ஒன்றுமே இல்லை, ஒன்லி ஸ்கிராப் மட்டும்தான் இருக்குது. இந்த வீட்டில் யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே சார். யோ அப்படி சடனாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. திருப்பி எல்லா ரூம்லையும் செக் பண்ணியா? இந்த ஆளை வச்சுக்கிட்டு. இங்கே கீழே யாருமே இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் சொன்ன அந்த பெட்ரூம் எங்கே இருக்கு? அது மேலே இருக்கு. என்ன அங்கே கூட்டிகிட்டு போகிறீங்களா? வாங்க. இதான் இந்த ரூம் தான். கதிர் 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 கதிர். ஆ ஷிட். என்னையா சார் அந்த ரூமில் யாரும் இல்லை சார். என்ன? ஐயோ ஏய் ஏன் ஓடி வரீங்க? என்னாச்சு? ஏய் என்னாச்சு என்னாச்சு? ஏன் ஓடுறீங்க? யோ தூக்கியா? சரி சார். சிவா யோ உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியா? ஓகே சார். நாடி துடிப்பு இருக்குது. சிவா சிவா உயிரோடு தான் இருக்கான். சிவா, சிவா, சிவா. யோ ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டியா? ஆமாம் சார், ஆம்புலன்ஸ் வந்துடும். யோ வீட்டில் வேற யாராவது இருக்காங்களான்னு ஒரு தடவை முழுசாக செக் பண்ணியா? சரி சார். திவ்யா விடு திவ்யா. இப்போ ஆம்புலன்ஸ் வந்துடும், ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துக்கலாம். ஆமாம் ஆனமலை சாமியாரை பார்த்தியா? சிவா இங்கே வந்தது சாமியாருக்கு தெரியுமா? இல்லைண்ணா, ஆனம சாமியார் அங்கே இல்லை. அவர் சிஷ்யன்னு சொல்லி தான் ஒருத்தர் அங்கே இருந்தார். இவனை யார் இப்படி அடிச்சிருப்பா? இங்கே பெரிய வீட்லேயும் யாரும் இல்லை. கதிரும் சைத்ராவும் எங்கே போனாங்கன்னே தெரியல. இங்கே என்ன நடக்குதுண்ணா? இவன் நம்பர்ல இருந்து கதிருக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்லேயும் யாரையும் காணல. நீ இங்கே இரு, நான் போய் பார்க்குறேன். யோ எல்லா ரூமையும் செக் பண்ணியா? சார் எல்லா ரூமும் தரவா செக் பண்ணிட்டேன் சார். இந்த வீட்டில் யாருமே இல்லை சார். யோ நீ எதுக்கே உள்தப்பல் போட்ட? சார் நான் எங்க சார் போட்டேன்? நானே உங்களோட தானே சார் வந்தேன். நீ உள்தப்ப போடலையா? இந்த வீட்டில் நம்மளை தவிர யாருமே இல்லை. அப்போ யார் போட்டிருப்பா? அட நீங்க வேற சார், அதை யாருன்னு நானே கண்டுபிடிச்சிட்டேன்.
சரிதான். அப்போ யாரையும் அவள் தப்பா போட்டிருப்பா? அட என்ன சார் நீங்கள், அதான் 2 பேர் பயந்துன்னு ஓடினாங்களே, அவங்க தான் இதை பூடி இருப்பாங்க. எப்படி நம்ம டிடெக்டிவ் மூளை? உன் மூளையில மண்ணள்ளி போட. வெளியே போனவங்க எப்படியா உள்தாப்பால் போட முடியும்? விளக்கென்ன. சார் ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. திவ்யா, உன்னோட பைக் கீ கொடு. கம்பவுண்டர் இங்க வாங்க. இந்தாங்க, அந்த பைக் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் ஓகே வந்துருங்க. சார். யோ, வீட்டில் யாரையும் காணல. நீ இங்கே இருந்துக்க. யாராவது வந்தா உடனே இன்ஃபார்ம் பண்ணு. உன் டிடெக்டிவ் பிரெயின் ஏதாவது சொல்லும், செஞ்சிடாத. ஓகே? சரி சார். நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். எஸ் சார். என்னத்தான் தைரியமான ஆளாக இருந்தாலும் தனியாக இருக்க பயமாக தான் இருக்கு. திவ்யா, நீ இவனை இன்னைக்கு கடைசியா எங்க பார்த்த? அவனை இன்னைக்கு கடைசியாக ஒரு ஹோட்டலில் தான் நான் பார்த்தேன். ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொல்லியிருந்தான். சரியாக மதியம் 12 மணிக்கு வர சொன்னான். நானும் அங்கே போயிருந்தேன். ஆனால் எப்பவும் போலவே என்னை வெயிட் பண்ண வச்சு 1/2 hour லேட்டாக வந்து சேர்ந்தான். திக்கி திணறி ஒரு வழியாக லவ் ப்ரப்போஸும் பண்ணான். அப்போ தான் அவனுக்கு கதிர்கிட்ட இருந்து ஒரு கால் வந்தது. உடனே கதிர் வீட்டுக்கு பேயோட்ட ஆனமலை சாமியாரை கூட்டிட்டு போகணும்னு அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போ தானே நான் சிவாவை கடைசியாக பார்த்தேன். அவன் சாமியாரை கூப்பிட்டு தான் போயிருந்தான். அப்போ அவன் சாமியாரை கூப்பிட்டுட்டு தான் பெரிய வீட்டுக்கு போயிருப்பானோ? அப்படி அந்த சாமியாரை கூட்டிட்டு தான் வந்திருந்தாலும் சாமியாரங்க வீட்டில் கதிர் சைத்ரா எங்கே போனாங்க? வீட்டில் சிவாவை தவிர யாருமே இல்லையே. ஸோ எதுவுமே தெரியல. சிவா கண் முழிச்சாதான் என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும். என்ன சத்தம்?
சார் என்னாச்சு சிவாக்கு ஒன்றும் ஆகலையே? சிவா கண் முழிச்சிட்டானா? அவன் தலையில பலமான உள்காயம் ஏற்பட்டிருக்கு. அவன் சுய நினைவில் இல்லை. ஹீ இஸ் இன் அன்கான்சியஸ். ஐயோ சார் எதுவும் கிரிட்டிக்கல் கண்டிஷனா? அப்படி சொல்றதுக்கு இல்லை, சின்ன பிளட் கிளாத் தான். ஸோ சீக்கிரமே சரியாயிருவார் நம்புகிறோம். சார் அப்போ அவன் கையில் இருந்த கத்தி? அது அவர் முழிச்சாதான் எடுக்க முடியும். பட் கத்தி அவரை பாதிக்காத மாதிரி வச்சிருக்கேன். கார்த்திக், டேக் கேர் ஆஃப் ஹிம். ஓகே சார். சே, முடிவில்லாமல் போயிட்டு இருக்க. சிவாவும் இன்னும் முழிக்கல. இவனை யார் இப்படி அடிச்சிருப்பா? அந்த கதிரும் சைத்திரமும் எங்கே போயிருப்பாங்க? சார் நீங்க அந்த பெரிய வீட்டு கதிரை பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? எஸ், ஆமா. பெரிய வீட்டு கதர் தான். அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஆமா, அவங்க ஒய்ஃபுக்கு இங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. இங்கேயா? ஆமா ஆனால் கதிர் ஒய்ஃப் சைத்ரா ஏதோ மென்டலி அஃபெக்டட் தானே சொன்னாங்க. ஆமா கரெக்ட் தான். அவங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்து. டாக்டர் தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. டாக்டர் சைக்காட்டிஸ்ட் தான். அவர்கிட்ட அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். சூப்பர். சீக்கிரம் இந்த ஆன்சர்லெஸ் கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆன்சர் கிடச்சிரும். சீக்கிரம் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. ம் வாங்க.